செம்மரக்கட்டை கடத்தல் மன்னன் காட்டான் ரவி சிறையில் அடைப்பு. கடந்த பல ஆண்டுகளாக ஆந்திர மாநிலம் திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரக்கட்டை கடத்தலில் ஈடுபட்டு வந்த ரவி என்கின்ற காட்டான் ரவியை கைது செய்ய தமிழக போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இவன் பிரபல வட சென்னை தாதா பேபி அனகோண்டாவின் சகோதரர் என்று தெரிய வருகிறது. நேற்று இரவு அவன் திருத்தணியில் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து கூண்டா சட்டத்தில் வாயை முடிக்கொண்டால் கோடி நன்மை. அவனை உடனடியாக நான் சொல்ற வரைக்கும் வண்டியை நிறுத்தின அறுத்துருவேன். போட்டா யாரா சத்தம் போட்டீங்க? ஓடுற பஸ்ல இருந்து வெள்ள தூக்கி போட்டுருவேன். டேய் பாரு, ஜெயிலருக்கு போன் போடுறா. ஏய் ஜெயிலரா? ஆமா. நேத்து உள்ள தூக்கி போடுற பேபி தம்பி காட்டாரீங்க. எங்க ஒரு மணி நேரத்துல வெளியே உண்ணோம். இல்லன்னு வையே சிட்டிக்குள்ள ஒரு பத்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். யாரா நீ? சொல்றது கேளுடா பொறம்போக்கு. பஸ்ஸுக்குள்ள 20 ஸ்கூல் போயிருந்தீங்களோ 30 பப்ளிக் இருக்குது. அத்தனை பேருமே எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. காட்டாரீங்க வெளியே ஒரு ஏழை பஸ்ஸை கொளுத்தவா. ஏய் டிரைவரே, சொல்ற வரைக்கும் வண்டி எங்க நிறுத்துங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. ஏய் வேகமா போடா. டிரைவர், ஸ்கூல் வந்துச்சு. வண்டியை நிப்பாட்டுங்க. ஏய் சத்தம் போடா. சார் கமிஷனர் சார், நான் புரோஜிலிருந்து முரளி பாண்டியன் பேசுறேன் சார். பஸ் நிறுத்த சொல்லுங்க, எக்ஸாம்க்கு நேரம் ஆயிடுச்சு. எக்ஸாமா? நான் நல்லா எழுதுவேன். வா சேர்ந்து எழுதலாமா? நான் எழுதுனேன்னு வச்சுக்கோ, நீ ஈஸியா பாஸ் பண்றுவ. வா தம்பி. ஆமா. இது நல்லா இருக்கா? யார் நீ? யார் நீ? அவளுக்கு அப்பனா? இது எப்ப நடந்துச்சு? குவைட் இன்ட்ரெஸ்டிங். டுடே மார்னிங் சார். ஐ சி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பரபரப்பா சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு அனுப்பிச்சேன் பாத்தீங்களா? அதுதான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஃபயரியா இருக்கு. உடனே நியூஸ்ல ஃபிளாஷ் பண்ணுங்க. ஹாய். தலைப்புச் செய்திகள். இன்று காலை பள்ளி குழந்தைகள் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தில் சில ரவுடிகள் புகுந்து காட்டான் ரவியை விடுதலை செய்ய சொல்லி பஸ்ஸை கடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே பேருந்தில் பயணம் செய்த 70 வயது பெரியவர் ஒருவர் துணிச்சலாக அந்த ரவுடிகளை அடித்து சவாஸ் பிச்டாரியா. பேபி அனகொண்டா அன்கோ சூப்பர் பா. அந்த வீடியோ காட்சிகள் உங்கள் யாராவது கிளப்போல நம்ம பிளானை அப்செட் பண்ணிட்டோம். சொல்லுங்க டாடி, அந்த கிழவனை போட்டு தள்ளி கைமா பண்ணிடுறேன். அந்த கிழவன் யார் எங்க இருக்கணும் பார்த்து தூக்கிட்டாங்கடா. அவர் பெயர் வேலுச்சாமி என்று தெரிய வருகிறது. இன்று இவர்தான் சென்னையின் டாக் ஆஃப் த டவுன். பள்ளி குழந்தைகள் சென்ற பேருந்து ஒன்றை கடத்தல் கும்பல் பேருந்தையும் பயணிகளையும் கடத்த முயன்ற பொழுது அதே பேருந்தில் சென்ற என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஐயா, எனக்கு 56 வயசு ஆயிடுச்சுங்க. நான் 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆயிடுவேன். ஏசியாவே என்னோட சர்வீஸ் முடிஞ்சிடும் போல் இருக்கு. ஐயா மனசு வச்சிங்கன்னா ஏதாவது ப்ரமோஷன். இதில் நான் என்ன சார் மனசு வைக்கிறது? நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது. அதை விட்டுட்டு திருட்டு பசங்கிட்டையும் கொள்ளக்காரங்கிட்டையும் கொலகாரங்கிட்டையும் கூட்டு வச்சுருந்தா எப்படி சார் வரும்? நான் அப்படி இல்லைங்க ஐயா. ஒன்றுமே தெரியாமல் தான் நான் இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேனா சார்? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் சார் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். ஐயா பாருங்க, அந்த கிழவனை பஸ்ஸில் தேவையில்லாமல் எல்லாரையும் அடித்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா யார் என்னன்னு கண்டுபிடிச்சு உள்ளதுக்கு போட்டுறேங்க. அப்போவாவது ப்ரமோஷன். சென்ஸோட தான் பேசுகிறீங்களா? பஸ்ஸில் இருந்தவங்கள இந்த பெரியவர் தான் காப்பாற்றிருக்காரு. நியூஸ் எல்லாம் பார்க்கல? ஏன் சார் உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? போங்க சார், போய் பிடிக்க வேண்டிய பொறுக்கிங்களை பிடிங்க போங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார்
நீங்க அந்த பஸ்ஸில் மிஸ்டர் வேலுசாமி தானே? ஆமாம் சார். ஆட போவாங்க சார். உங்களால வீட்டில் ஒரே சண்டை. என்னாலயா? ஆமாங்க, எனக்கே முன்னாடிக்கு உங்களால ஒரே பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை சார்? புரியல. பாருங்க, அந்த பெரியவர் என்ன நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பேப்பர் கீப்பர் எல்லாத்துலயும் அவரை பத்தின நியூஸ் தான். நீங்களும் தான் இருக்கீங்களே பெரிய ஆபீசர். என்னைக்காவது ஒரு போட்டோவாவது உங்களை பத்தி வந்திருக்கா? என்னடி விட்டா நீ அந்த ஆளுக்கு ரசிகை பண்ற ஆரம்பிச்சிருக்க? வெச்சா என்ன தப்பு? என்ன காரி துப்புறா சார். சார் நான் ஒரு சாதாரண ஆளு, என்ன போய் இப்படிலாம்? சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, விட்டா என் பொண்டாட்டி உங்களுக்கு ரசிகை பண்றமே ஆரம்பிச்சிருவா சார். டேய் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் டீ. டீல வேணாம் சார். ஏனுங்க? இந்த பத்திரம் வாபஸ் தரணும் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். மதுரை வாங்க சார். யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? எல்லார்கிட்டையும் கை நீட்ட வேண்டியதானா? சார் கையெல்லாம் பண்ணிடுவாரா? உடனே சாருக்கு பத்திரம் கொடுப்போம். வாங்க சார், தந்துருதேன். போ சார், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார். வீட்டில் இதை காட்டினா என் சம்சாரத்துக்கு எனக்கு மரியாதை அதிகமாக சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் தோல்ல கை போடுங்க சார். ராஜேந்திரண்ணே, உங்களுக்கு ஏட்டா ப்ரமோஷன் வந்திருக்குண்ணே. எனக்கா? ஆமாண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிப்பா நன்றிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ ஏட் ஆயிட்டேன் சார். குட் மார்னிங் சார். இந்த பேப்பரை கிழிச்சு போடு சார். எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்குன்னு கீழே இருக்கணும்னு சொன்னாங்க. எங்கே சார் ஆர்டரு? அது தனியாக இப்போ நீ கிழிச்சு போட்டேன். என்ன ப்ரமோஷன் வாங்கிட்டு போய் என்னத்தை கிழிக்க போகிற? இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட வண்டி ஓட்ட போகிறேன். மாதம் ஒரு 2000 ரூபா கூட கிடைக்கும், அவ்வளோதானே? நான் தான் மாதம் மாதம் டபுளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதே கியர் எங்கே போடு. முதல்ல ஜிப்பு போடு. உன்னையெல்லாம் பிறந்தப்பவே கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருக்கணும். என்னையா பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். போய் அந்த இன்ஸ்பெக்டர் பேபி கிட்ட அனுப்பு. வணக்கம் பேபி. சீஸ் பண்ண வண்டியா? 2 காரு 5 பைக்கு எல்லாம் கண்டிஷன்ல இருக்காயா? பக்கா கண்டிஷன் பேபி. டேய் எல்லாத்தையும் கையில் ஆக்சல போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு எதையும் ஸ்பாட்ல இருக்காத. அவ்வளவுதான். ஏசி பேமெண்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய் ஏசி பணம் பண்ணனாலே வா கொடுத்துடுடா. வா வா டாடி. பார்ட்டியை மட்டை பண்ணிட்டு டாடி. சூப்பர்ரா. கவுன்சிலர் கிட்ட பாடி காமிச்சு 10 லட்சம் பணத்தோட வா. ஐ சூப்பரா இருக்கே. அம்மா இதுக்கு பில்லு போடுமா? ஓகே சார். வேல்சாமி இதுக்கு சேர்த்து பில் போடு. டேய் தியா இருக்குடா. எங்க அம்மாக்கு தான். உங்க அம்மாக்கு நான் ஏன்டா வாங்கி தரணும்? வேல்சாமி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எங்க அம்மாக்கு உன் மேல ஒரு கண்ணு. அரேஞ்சர்டா. உங்க அம்மாக்கு வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். அதை விட்டுட்டு அசிங்கமாலாம் பேசக்கூடாது. இதுக்கு சேர்த்து பில்லு போடுமா? அப்போ வேல்சாமி இதை வாங்கி கொடு. ஏய் நிறைய பொம்மைங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கா? அல்ல வேணாம், எனக்கு இதான் வேணும். இதுல குண்டு போட்டு சுட்டா பூனை செத்துரும். இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. எவ்வளவுமா? 2900 சார். 2900 கிட்டத்தட்ட 3000 ரூபா. என்னடா போ வேல்சாமி, நான் கூட பேச மாட்டேன். வேல்சாமி நான் ஸ்கூலுக்கு போவது எங்க அம்மா தெரிஞ்சுட்டு எனக்கு ஒன்னே போட்டுரும். பயப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். உங்க டீச்சர் வராங்கடா, ஓடி மறைஞ்சுக்க. ஐயா நான் எதுக்கு மறையணும்? நீ தான் போய் மறையணும். நான் ஏன்டா மறையணும்? நீ ஆஸ்பத்திரியில 10 கிடக்கு தான் சொல்லி நான் லீவ் போட்டேன். அடப்பாவி, வாடா வாடா. டேய் முத்துப்பாண்டி வாடா இங்க. டீச்சர் பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்டா லீவ் போட்ட? ஆமா டீச்சர், அவர் திடீர்னு மண்டே போட்டாரு. அதனால மாலை வாங்க வந்தேன். ஐயோ பாவம். சரி போ. ஜஸ்ட் மிஸ். வேல்சாமி போயிட்டாங்க வா. ஏண்டா கொஞ்சம் ஏமாந்தா குழி தோண்டி போச்சு பண்ண போட்டு போல இருக்கு. நான் இருக்க வேல்சாமி, உனக்கு ஒன்றும் ஆகாது. அடப்பாவி, உன்கிட்ட பார்த்து நடந்துக்கணும்டா. ஏய் வாடா. ஏய் நில்லுடா. வாடா. ஏய் வாடா.
வேல்சாமி வசமா மாட்டிட்டோம். என்னடா பண்றது? ஏய் மாட்டியா? அன்னைக்கு பஸ்ஸை கடத்தும் போது பெரிய பித்தலா காட்டின. இப்போ நாங்க வித்த காமிக்கிறோம் பாக்குறியா? வேல்சாமி பயமா இருக்கு வேல்சாமி. வேல்சாமி கத்தில வச்சிருக்காங்க வேல்சாமி. மச்சே மாட்டி நம்பறா போறா மச்சே. வேல்சாமி ஓட்றவா போறான்றால ஓடவா. என்ன பண்றது வேல்சாமி? பயமா இருக்கு வேல்சாமி. ஏய் போடா. பெருசா நான் போடுறேன், சின்னதை நீ போடுறா. பட சின்னதை நீ போடு, பெருசா நான் போடுறேன். ஏய் கம்னு இருக்குடா, ரெண்டையும் நான் போடுறேன். வேல்சாமி வெட்ட வரா வேல்சாமி. வேல்சாமி துப்பாக்கி ஏறா. நம்ம கிட்டயாது வேல்சாமி துப்பாக்கி. அந்த பையில இருக்கறா. இந்த வேல்சாமி போடு வேல்சாமி. ஏய் மச்சே பெருசிட்ட பொருள் இருக்குது மச்சே. சரி போடு தள்ளு வேல்சாமி. இப்பறா நம்ம விளையாட்டு. சூப்பர் வேல்சாமி அசத்திட்டா. ஆமா இந்த துப்பாக்கி ஏது? நீ ஆசைப்பட்டில? ஆமா அதான் சுட்டுட்டேன். அம்மா இரா இரா இரா. என்ன என்னடா அது? இது தலையில மாட்டிக்கோ, இது ஜடையில மாட்டிக்கோ. இந்த வச்சுக்கோ. ஏதுடா இது? இதுல உனக்கு வேல்சாமி தான் வாங்கி கொடுத்துச்சு. அந்த மிலிட்டரி எதுக்குடா எனக்கு வாங்கி கொடுத்துச்சே? அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா அது? அந்த வேல்சாமிக்கு மேல ஒரு கண்ணு. அடி செருப்பா. வணக்கம் பேபி. யோ எங்க ஏசி? மேல ரூம்ல. ஏசி ஓசில ஏசில இருக்கானா? நான் வரேன் இப்போ. யார் அது? பேபி நீ எங்க இங்க? உள்ள ஒண்ணும் இல்லையா? ஏய் பேபி பேபி பேபி. யோ அங்க ஒரு கழுத்து பையங்களை ஓட்டிட்டு இருக்கான். நீங்க இன்னொரு தர்ஜா பண்ணிட்டு இருக்கியா? பேபி வந்த உடனே டப்பு டப்புன்னு கோவப்பட்டா எப்படி? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கோவப்படு. முதல்ல அந்த கழுத்து பையன் முடிச்சு உள்ள போடியா. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். போயா போயா பேபி. பேபி 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 யூனிஃபார்ம் குடியா? டியூட்டி நேரத்துல இப்படியே வெளியே போனா அசிங்கமா இருக்கையா? டியூட்டி நேரத்துல இது மட்டும் உனக்கு அசிங்கமா இல்ல? அது ஒரு ரிலாக்ஸேஷன். யூனிஃபார்ம் குடியா? போயா. டேய் வீணை மீட்லான்னு பார்த்தா வெளியே தள்ளி கதவு போட்டுட்டானே. சரி பேசின காசு மிச்சம். என்ன பாக்குற? பெட்டி தாங்க மாட்ட பாக்குற? என் பேரு தான் பேபி. இந்த விஷயத்துல பேய் பேய் பிசாசெல்லாம் என்ன பார்த்தா பின்வாசல் வழியா ஓடும். சூப்பர்மா. நான் ரோட்ல ஓடுற ஆட்டோ தான் பார்த்துருக்கிறேன். இப்பதான் ஹைவேல ஒரு கண்டெய்னரே பார்க்கறேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். ஹே 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 வண்ணத்து பூச்சி நுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். ஹே 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 இன்னைக்கு ஃபுல்லா வெறும் பாட்டு தான் போல. சங்கீதா சொல்லுமா. கேள்விப்பட்டேன் நேத்து ஒரு சூப்பரான காரியம் பண்ணிருக்கீங்க போல. அந்த கார்ல ஓனர் உங்களை லைஃப் லாங் மறக்க மாட்டாரு. அவன் மறக்கறானோ இல்லையோ. ஐயா பேபி பையன் காலேஜுக்கு போன என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாயா. அத கேட்க போன எங்க வீட்டுக்காரர் திரும்பி வரலையா. விசாரிச்சு சொல்லுங்கய்யா. பேபி பையன் தான் உன் பொண்ணை தூக்கிட்டு போனாங்கிறது எதை வச்சு சொல்ற? நீ பாத்தியா? தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் கம்பெனி கொடுத்துருந்தா உன்னை தூக்கி. ஜோ இந்த பொம்பளை வெளியே அனுப்பி. வெளியே வாமா. ஹலோ மனசில் என்ன பெரிய பிஸ்தா நினைப்ப? நேற்று ராத்திரி இந்த கார் ஷெட்டுக்குள்ள பூந்து அடிச்சு 3 பேரை மண்டை உடைச்சிருக்க. நானா? பின்ன யாருங்க ஒப்பனா? சார் 3 ரவுடி பசங்க அந்த கார் ஷெட் ஓனரை மர்டர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணானுங்க. நான் காப்பாத்துறேன் சார். ஐயோ இவர் பெரிய ப்ரூஸ்லி அப்படியே கராத்தே போட்டு காப்பாத்தினார். யோ அந்த ஆளை கூப்பிடியா? வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் சின்னசாமி. நைட்டு ஐயா தான் உங்களை காப்பாத்தினாரா? பொய் சொல்றாரு சார். பொய் சொல்றேனா? பின்ன சார் என் ஷெட்டுக்கு 4 பேர் கார் பார்க்க வந்திருந்தாங்க சார். அப்போ இவர் வந்து எனக்கு ஃப்ரீயாக ஒரு கார் வேணும்னு கேட்டார் சார். ஃப்ரீயாக எப்படி கார் கொடுக்க முடியும்னு கேட்டதுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டியாடான்னு சொல்லி
அசிங்கமா திட்டி என்னை அடிச்சிட்டார் சார். அப்ப என்னை காப்பாற்ற வந்த 4 பேரையும் அடிச்சுட்டு கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டார் சார். அடப்பாவி. என்ன அடப்பாவி? அந்த ஆளு கார் ஷெட்டை அடிச்சு உடச்சு நாசம் பண்ணிட்டு காப்பாத்துறேன்னு கதை விடுறியா? நாங்க என்ன காதுல பூவா வச்சுட்டு இருக்கோம்? நீங்க பூ வச்சுக்க மாட்டீங்க, அடுத்தவனுக்கு தான் வச்சு விடுங்க. கரெக்ட் ராஸ்கல், என் மேலயா கை வைக்கிற? தொட்டா வெட்டி பழி போட்டுருவான். யோ, ரவுடி எல்லாம் வெளியில விட்டுட்டு நல்ல ஒருத்தர் உள்ள வச்சிருக்கியா? இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டீங்களா? அவருக்காக உயிரை கூட கொடுப்பான். ஆட கட்டினதான் என் சரியா வருவேன். போய உள்ள ஒண்ணுடுவேன். யோ, வயசானவரால ஒண்ணும் பண்ண முடியாம தூக்கி உள்ள போடுறியா? அவர் பின்னால எவ்வளவு வயசு பசங்க இருக்கும் தெரியுமா? லாக் பண்ணியா? ஒரு நல்ல மனுஷன் உயிரோட விளையாடுறீங்களா? ஒரு நல்ல மனுஷனை சீண்டி எங்களை எல்லாம் கொலைகாரன் ஆக்கிடாதீங்க. யோ, வேலுச்சாமியை வெளியில விடல, ஸ்டேஷன்ல தீ வச்சு கொளுத்துருமியா? கொஞ்சம் தள்ளியா? அந்த தீ வைக்கிற தீவட்டி யாருன்னு பாப்போம். நீங்க செய்ய வேண்டியதை வேலுசாமி ஐயா செஞ்சா அது தப்பாயா? முதல்ல வேலுசாமியை வெளியே விடுறீங்க இல்லையா? நாட்டுக்கு நல்லது பண்ண பிடிக்காதா? அவரை தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? அரஸ்ட் பண்ணீங்களே, அதுக்கு முன்னாடி வாரண்ட் கொடுத்தீங்களா? முதல்ல எங்க வேலுசாமியை வெளியே விடுறியா? சட்டத்தை மீற கூடாதுன்னு நினைக்கிறோம், இல்லன்னா உங்களை எல்லாம் சட்னி ஆயிட்டு போயிருவோம். இவர் பெரிய தலைவர், இவரை ரிலீஸ் பண்ண சொல்லி நாடே திரண்டு வந்துருச்சு. போயா, வெளியே ஒரு ஈகாக்கா இருக்க கூடாது, எல்லாரையும் அடிச்சு துரத்து போ. எங்க வேச வெளிய விடுறியா இல்ல கொளுத்துக்கிட்டு சாப்பிட்டு வா. என்னமா பண்ற? ஆமா உள்ள உள்ள வா. வாடா புடியா. ஆமா உள்ள வா. கல்லா உள்ள போயா. என்னையா மக்கள் எல்லாம் உசுப்பு விட்டு எழுச்சி உண்டாக்குறியா? மனசுல என்ன அண்ணா ஹசாரேன்னு நினைப்பா? லாக்கப்ப விட்டு உயிரோட வெளியே போக மாட்டேன். கையடி அண்ணா கேட்க மாட்டான். ஆமா சார், இந்த அம்மா தீய வச்சு கொளுத்திக்க ட்ரை பண்ணு சார். கொளுத்திக்கிற மூஞ்சிய பத்தியா? உள்ள கொண்டு போய் போடியா? ஏமா வாமா அடமா அங்க பாரு நம்ம பாண்டிய. சார், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க சார். வாங்க சார், டவர் மேல அங்க பாருங்க சார். ஏய், இல்ல பூச்சாண்டி காட்டுறியா? குதிச்சு சாவுடா. ஒரு நிமிஷத்துக்கு 9000 புள்ள பிறகுது, இவன் செத்தா என்ன நஷ்டம்? யார் யாரு? நான் கார்த்திகேயன் பேசுறேன் சார். ஐயா சத்தியமூர்த்தியா? அங்க என்ன சார் நடக்குது? ஒரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய டவர் மேல ஏறி நிக்கிறான், தப்பி தவறி கீழே விழுந்து உயிர் போச்சுனா யார் சார் பதில் சொல்றது? இல்லையா, இந்த பெரியவர் கார் ஷெட்டுக்குள்ள போன. கார் ஷெட்டாவது மண்டாவது எல்லாம் எனக்கு தெரியும் சார். முதல்ல அந்த பெரியவரை வெளியில விடுங்க, வெளியில விடுங்க சொல்றேன். ஏய் பாண்டி, நம்ம வேலுச்சாமியை விட்டாங்க, இறங்கி வாடா கீழே. தேங்க்ஸ் பெரியவரே. கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு. அதை உன் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. ஒழுங்காக வீட்டுக்கு போய் பொங்கி தின்னுட்டு பொத்திக்கிட்டு படுத்துக்க. ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்க, 100க்கு ஃபோன் பண்ணு, இல்லை எனக்கு ஃபோன் பண்ணு. 9566225375 இதான் என் நம்பர். அதை விட்டுட்டு சின்ன பசங்களை சேர்த்துக்கிட்டு ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டு இங்கே வந்த குதிகால் நரம்ப அறுத்துருவேன். என்ன பார்க்குற? கண்ணு தெரியலையா? இந்தா
இதை போட்டுக்கிட்டு பார்த்து போ, அங்கங்கே பாதாள சாக்கடை திறந்துருக்குது. ம் வாங்கினது பத்தலை போல் இருக்கு. ஒன்றும் அவ்வளோ ஒன்றா என்னடா கண்ணா டவர் மேலே போய் ஏறுற? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணியிருப்போம்? அதெல்லாம் விடு வேல்சாமி. நான் டவர் மேல ஏறினதோட தான் அந்த போலீஸ்காரன் உன்னை வெளியே விட்டா. இல்லை விட்டுருப்பானா? மெஸ்ஸா லைட்டா பார்த்தியா? இதெல்லாம் இப்படி தான் ஆப்பாடிக்கணும், இல்லை வேலைக்கே ஆகாது. கண்ணா கண்ணா. டேய் என்னடா கிழவனை முடிச்சிட்டிங்களா? பேபிட்டு சொல்லிடுவா. சரி, பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக மல்லிகைப்பூ குப்பத்துக்கு வாங்க, அங்கே தான் இருக்க. என்ன ஏசி சார், என்ன ஷாக்கா இருக்கா? எங்களுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. நல்லவன் மாதிரி என்ன வெளியே விட்டுட்டு நல்ல பாம்பு மாதிரி பின்னாடி வந்து குத்திட்டே. கொல்றாவன எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். விஜய் என்னாச்சு? அங்கிள் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அங்கிள். எனக்கு நாளடா, நீ ஏன்டா அப்படி பண்ணிட்ட? ஒரு செகண்ட் லேட் ஆகிதாலும் சாம்பலா இருப்பீங்க தெரியுமா? அதுக்காக 3 பேரை மர்டர் பண்ணிட்டியடா. அதை விடுங்க அங்கிள், உங்களை சேவ் பண்ணிட்டோம்ல, அது போதும். என்னடா பண்றது? ஏசி சத்தியமூர்த்தி, இவன் வேலை தானா? பேசு. ஏசி சார், இவங்களை நான் தான். இவங்க 3 பேரையும் நான் தான் கொலை பண்ணுறேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. கோர்ட்டில் நிறைய விஷயம் பேச. என்னையா 3 பேரை கொண்டுட்டு கோர்ட்டுக்கு போய் என்னையா பேச போற? டென்ஷன் ஆகாதீங்க. என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னையா என்னமோ டென்னிஸ் கோர்ட்டுக்கு போற மாதிரி கோர்ட்டுக்கு கூட்டு போன்ற, அங்க போய் என்ன பண்ண போற? ஹலோ சார், 2 மெகா சீரியல் பண்ற அளவுக்கு மேட்டர்களை பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டே இருக்கீங்க. நீங்க நடிச்ச 2 எபிசோடுகளை பாருங்க. அதான் வீட்டுக்காரர் ஊர்ல இல்லைன்னு அப்புறம். சார் சார் என்னை காப்பாத்துங்க சார். பேபி பையன் என்ன கொலை பண்ண வரான் சார். நான் அப்புறம் பேசுறேன் வை. என்னடா கோப்பா மாதிரியே நீ ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? போட மரியாதையே போ. சார் தேவையில்லாத இந்த மேட்டில் தலையிடாதீங்க, அவனை அனுப்புங்க. அது என்னடா கையில்? கத்தி. இது என்ன தெரியுமா? துப்பாக்கி. போட ஓடுங்கடா. போடா. சார் ரொம்ப நன்றி சார், என் உயிரை காப்பாத்திட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். இதுக்கெல்லாம் எதுக்கு என் நன்றி? என்ன ஏசி சார், ஆன் பண்ணோன்னே ஆஃப் பண்ணிட்டீங்க? ஒரு படம் தானே பார்த்தீங்க, அடுத்த படத்தையும் பாருங்க. அந்த காலேஜ் பண்ண ரேப் பண்ணது, அந்த நகை கடைக்காரனை கடத்தினது, அப்புறம் நாங்கள் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் மேட்ரு, முக்கியமாக அந்த பிட்டு படம். ஆமாம்மா, நீங்களே செல்ஃபி எடுத்துகிட்டு பிட்டு படம் சேமா செக்ஸி எடுத்துருங்க சார். ஆனால் லைட்டிங் தான் தப்பாக இருந்துச்சு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உங்கள் மொத்த வண்டவாளம் பூரா அதில் தான் இருக்குது, நல்லா பாருங்கள். இதில் தான் கோர்ட்டில் பேசணும்னு சொன்னேன்.
இதெல்லாம் எப்படி? எல்லா போலீஸ்காரனும் மாதிரி பொறுக்கியாவா இருப்பாங்க. ஏய், டிபார்ட்மெண்ட்ல நல்லவங்களும் இருக்காங்க. அங்கிள், இந்த ஆள்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டே நாளைக்கே சேனலுக்கு போறோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு இவர் விட்டுப்படத்தை போடுறோம். டிஆர்பி ரேட்டை ஏத்துறோம். நல்ல ஐடியா. அப்ப லைவா டிவில பாருங்க. என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? என்ன சார் இது? அவங்களா வந்தாங்க, அவங்களா பேசினாங்க, அவங்களா படம் காமிச்சாங்க, அவங்களா ஏதோ டிவி கொடுக்குறேன்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு பூ இருக்கீங்க? ஐயா இந்த பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அவசரப்படாதீங்க. நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். என்ன டீல்? கவுன்சிலரை நான் கொல்லல, இவங்க 3 பேரையும் நீங்க கொல்லல, பேபி பையன் அந்த பொண்ணை கொல்லல, ஆக மொத்தம் யாருமே யாரையும் கொல்லல. போதுமா? அப்ப இவங்களே யார் கொண்டா? நான் தான் கொன்னேன். அப்புறம் என்ன? 3 பேருக்கு 3 வாட்டி சொல்லிட்டாருல, நீங்க வந்த வேலை முடிஞ்சல, கிளம்புங்க. அகல், அவரே கூடி வெட்டி அவரே படுத்துக்கிட்டாரு. டீல் ஓகே தானே? டீல் ஓகே தான். ஆனா உள்குத்து ஏதாவது இருக்கு? ஐயா, மேல் குத்து கீழ் குத்து எல்லா குத்தையும் நீங்க குத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்பெஷலா உள்குத்து குத்துறது? ஒரு குத்து இல்லையா? தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. வாப்பா போலாம். சார் சாரா யார? என்னவா? ஆமா சார், அது நான் தான் அந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் இல்லையா? அந்த செல்போனே. சத்தியமூர்த்தி ஐயா, நீ டீல் பண்றதெல்லாம் இந்த லோக்கல் ரவுடிகளோட. நான் அப்படி இல்லை, பார்டர்ல தீவிரவாதிகளோட. சரிங்க. இனிமே இதான் உன்னை ஆட்டி வைக்க போற ரிமோட் என்கிட்டே இருக்கட்டும். நட்டு வச்ச கடப்பாறையை தேடிக்கிட்டு போய் நானே அது மேலே நச்சுன்னு உட்காந்துருக்கேன். ஐயா அங்கிள், ஏசி ரொம்ப ஹாட் ஆயிட்டாரு. வாங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் பேபி. அந்த 3 பணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா தேவையில்லாம கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு கொள்ற. அங்கதான் கொண்டு வந்து புதைக்க போறியா? வையா போன டீ. இவனை என்கவுண்டர்ல போடணும். 4 வருஷமா எனக்கு எடுபடி வேலை செய்யறல்ல, சக்கரை இல்லாம வாங்கணும்னு தெரியாது. உடம்பு. ஹலோ அங்கிள், நான் சங்கீதா பேசுறேன். ஹலோ, அந்த மாறன் ரவீந்திரன் 2 பேரும் உள்ள அனுப்புங்க. மிஸ்டர் சத்யமூர்த்தி, அந்த பேபி அனகொண்டா ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸருக்கு அவனால் எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால கூட இந்த டீமை வச்சுக்கோங்க. சென்னையில் நடந்த தொடர் கொலைகள் பற்றிய அதிர்ச்சியான செய்தி இதோ உங்கள் பார்வையில். இன்னும் சார், உடனே பண்ணுங்க. பிரபல ரவுடி பேபி அனகோண்டா தன்னுடைய தோட்டத்தில் பலரை கொன்று புதைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ஜேசிபி எந்திரத்தை வைத்து பேபி அனகோண்டாவின் தோட்டத்தை தோண்டி பார்க்க சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக சொல்லப்பட்ட சென்னை டி நகர் 122வது வட்ட வார்டு கவுன்சிலர் APK மோகன்ராஜின் உடலும் அவரது மகளும் கல்லூரி மாணவியான சுகன்யாவின் உடலும் மற்றும் தாசில்தார் ரவிராஜின் சடலமும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. பேபி அனகோண்டாவிடம் வேலை செய்து கொண்டிருந்த ரவி, விஷ்ணு, கனகராஜின் சடலங்களும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேபி அனகொண்டாவை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் நான் பேலபிள். அவனை தூக்கி உள்ள போடுங்க. நான் இருக்கும்போது யாருக்கு ஃபோன் பண்றீங்க? என்னையும் ஒட்ட விடாம பண்ணிட்டு இருக்கானே ஒரு மொட்டை, அவனை ஓட ஓட விரட்டுறேன் பாரு. ஹலோ, பேபி எங்க இருக்க? ஃபேக்டரியில இருக்கேன்பா. ஐயோ, அங்க இருக்காதயா, போலீஸ் ஒன்று தேடிட்டு வருது. என்ன சொல்றா? சீக்கிரம் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்க. ஓடு ஓடு ஓடு. யார் சார் பாக்குறா? பேபி எங்கடா இருக்கா? டேய், உள்ள வந்தியா? ஏய், எஸ்கேப் ஆயிட்டா ராஸ்கல். யார் அது? பேபி. ஊருக்கு தானா பேபி? எனக்கு எப்பவுமே நீதான் பேபி. அதான் உன்னை பார்க்க வந்தேன் தேடி.
உன் கூட இருக்க போற 2 நாள் ஜாலி. யூமர் யூமர். என்னையா திடீர்னு வந்திருக்க? போலீஸ் எடுத்துமா? அதான் வந்திருக்கேன். ஒன்னும் கவலைப்படாதயா, எல்லாம் கீழே இருக்கவே கீழே பார்த்து. இருக்கணும். யாரு? ஐயோ அந்த கடவுளை சொன்னையா, கடவுள் கீழே இருப்பான், மேலே இருப்பான், தூண்லையும் இருப்பான், திரும்பலையும் இருப்பான். பஞ்சு டைலாக்குமா? நீ மட்டும் கும்முன்னு இல்ல, உன் பிளாசப்பியும் கும்முன்னு இருக்கு. போயா. என்னவளே அடி என்னவளே, என் இதயத்தை தொலைத்து விட்டேன். ஜங். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஜங்கு. லொகேஷன் ஷிஃப்டிங். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். என்னையா இன்னைக்கு பாட்டு தானா? நோ 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 நோ. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொண்டு வா. சாப்பாடு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட். போயா. ஜாலி ஜாலி ஜாலி. ஜாலிலோ ஜிம்கானா, ஜாலிலோ ஜிம்கானா. யார் தும்முனது? ஓ, கடவுள் தும்மி இருப்பாரு. தும்மட்டு தும்மட்டும். அவருக்கு கோல்டு எஃபெக்ட் போல. யாரு? போலீஸ். போலீஸா? போலீஸ். ஐயோ, வாய் வந்த இடத்துல பதில் வச்சிட்டாங்களே. ஐயோ போலீஸா? இப்ப என்ன பண்றது? ஓ, நீ எங்க இங்க? சத்தம் போடாதியா, போலீஸ் வந்திருக்கியா? அப்போ நீ யாரியா? நான் உனக்கும் போலீஸ்க்கு நடுவுல போஸ்ட்மேன்யா. இந்த பாரு, நான் பெயிலபிள் வாரண்டோட போலீஸ் வந்திருக்காங்க. மாட்டின ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. தப்பிச்சு ஓடி போயிடு. போ 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 போ. இப்போ நான் என்ன பண்றது? இப்ப திறக்காத, நான் பேங்க்ல எஸ்கேப் ஆயிடுறேன். அப்புறமா சொல்றேன். சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிறேன். பாய். ஜாலி ஜாலி. பாத்து போயா. ஜாலிதான். பேபி எங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பேபியே இன்னும் ஃபார்ம் ஆகல. ச்சே, போ. பேபி சத்தமாக இருக்கு. ச்சே, இங்க இருந்து தப்பிச்சிட்டானே. சார், பேபி சட்ட சார். ஆமா, அப்ப இங்கே தான் இருக்கணும். வாங்க மேடம். சார் வணக்கம். நீங்க எங்க சார் இங்க? அது பேபி இங்கே வரப்போறான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அவன் வந்தோடனே பிடிச்சிடலான்னு நான் இங்கே வந்து பதுங்கியிருந்தேன். ஆனால் நான் வரப்போறேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு அவுத்து வச்ச ஷர்ட்டை கூட போட்டுக்காம அவசரத்தில் ஓடிட்டான். எங்கே போனாலும் அவனை நான் விட்டுருவேனா? பிடிச்சே திறனவனை ஃபாலோ பண்ணுங்க.